சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு வடகிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் முருகப்பெருமான் தகப்பன் சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது என புகழ் பெற்று விளங்குகிறார். மேலும் குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்றும், கந்தாசலம், சிரகிரி, சிவமலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை எனும் பெயர் நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன் சுந்தரேஸ்வரர், தாயார் மீனாட்சி எனும் பெயரில் உள்ளதால் இக்கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது. முருகனின் 6 படை வீடுகளில் இத்தலமும் ஒன்றாகும். தாளமும் சந்தமும் நிறைந்த மெய்ப்பொருள் துறை பாடல்கள் இயற்றப்பெற்ற தலமாகும். இத்தல முருகனை பற்றி அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் பாடிய பாடல்கள் திருப்புகளில் 4ஆம் திருமுறையில் காணப்படுகின்றன. கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. 5 நிலையுடன் கூடிய இராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இத்தலத்தின் தலமரம் நெல்லி மரமாகும். முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் 60ஐ குறிக்கும் 60 படிகளில் ஏறிச்செல்ல வேண்டும். மகாமண்டபத்தில் கொடிமரத்தின் அருகே கண் கொடுத்த விநாயகரான நேத்திர விநாயகர் உள்ளார். உள்சுற்றில் தலவிநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சரஸ்வதி, நாரதர், வீரபாகு, அகத்தியர், அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இத்தலத்தின் சிறப்பாகும். இது இந்திரன் அளித்ததாக கருதப்படுகிறது. கருவறையில் முருகனின் வலது கரத்தில் தண்டம் ஏந்தியபடி ஊரு முத்திரையில் நின்ற நிலையில் அருள் பருகின்றார். மேலும் முருகன் கோவில் பற்றி அறிய நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.